சோனி, உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது கேக் பாக்ஸ் மாதிரி இருக்கு. கேக் பாக்ஸ் மாதிரி இல்லை, கேக் பாக்ஸே தான். கேக் வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன திடீர்னு? நீ காலையில் என்ன சொன்ன ஆஃபீஸ் போகும்போது? ஆபீஸ் போகும்போதா? என்ன சொன்னேன்? ஞாபகம் இல்லையே. ஏய், ஞாபகம் இல்லையா? ஆஃபீஸ் போகும்போது என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையே அருண். ஆ ஆ ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு. பரவாயில்லையே, அதை ஞாபகம் வச்சா கேக் வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, பின்ன இதான் ஸ்வீட்ல அதிகம் சாப்பிடக்கூடாது, அது அதிகம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படி ரூல்ஸ். இன்னைக்கு என்ன கேக் நீயா வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் பார்த்து சூப்பரா நிதானமா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? அடடடடா. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உனக்கு பிடிச்ச கேக்கு. சீக்கிரம் கொடுப்பா, வள வள வளன்னு பேசிட்டு இருப்பா. கேக்குனா யாருக்கு தான் பிடிக்காது? ஆ, எவ்வளோ நாளாச்சு சாப்பிட்டு. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு முன்னாடி சாப்பிட்டது, அதுக்கிடையில வாங்கியே கொடுக்க மாட்டேன்ட்டா. இன்னைக்கு ஏதோ மனசு வந்திருக்கு பிள்ளைக்கு. எங்க எடு. அவசரப்படாத, எடுத்து தரேன். என்ன, வச்ச பாட்டிலில் உள்ள தண்ணிலாம் குடிச்சியா? சாப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டியா? ஆள் இல்லையே, மேடம் பெட்டை விட்டு எழுந்திருக்க மாட்டீங்க. எப்படா போயிட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது தண்ணி குடிக்கிறதுன்னு இருப்பீங்க. அதுக்காகவே நம்ம என்ன தண்ணி இங்கே எடுத்து வச்சுட்டு போனேன். சரி, அதை எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு போயிட்டு எப்படா சாப்பிட்றதுன்ட்டு இங்கே படுத்துட்டியா இல்லை சாப்பிட்டியா? சொல்லு சோனி. என்ன அருண், கேக்க வாங்கி கையில வச்சுக்கிட்டு நோய் நோய் நோய்னு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பிய. தயவு செஞ்சு கேக்க ஓப்பன் பண்ணி கேட்க தாங்களே. நான் நல்லா தான் சாப்பிட்டேன், போதுமா? அப்படி ஒன்றும் நான் பெரிய சோம்பேறிலாம் கிடையாது. நல்லா எழுந்து போய் சாப்பிட போட்டுலாம் சாப்பிட்டேன். வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி தண்ணி குடிச்சேன். நீ போட்டு வச்ச தண்ணி மதியானம் வரைக்கும் தான் ஓகே. ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? திருப்பி ஃபில் பண்ணி தானே ஆகணும். சரி சரி, இனி என்ன, நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாமா? மாவு பிசைஞ்சியா? ஆமாம், பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒன்று இதெல்லாம் பண்ண சொன்னது. ஹார்டாக போட்டு பிசையணும் கையால். ஏதாவது ஆச்சுன்னா ரெடி பண்ணுறது. மாவு பிசைறதுக்குலாம் ஒன்றும் ஆகாது, ரொம்ப பண்ணாத. சோனி, நம்ம தான் சோனி ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ வேற, நமக்கே எப்போவுமே பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு குழந்தை மிஸ் பண்ணது எனக்கு இன்னும் தாங்கலை. இன்னும் நீ வேற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சோனி. நான் பிசைஞ்சுக்கு வெளில கூட நீ கேட்டிருந்தீனா. சரி, ஓகே, கேக் சாப்பிடு. அதனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. டென்டடை. அருண், இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதுக்காக தான் உனக்கு இந்த ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, வாங்கிக்கோ. ஐயா, இந்தா, இங்க பாரு, இதுல பாதி தான் சாப்பிட்ற. பாதியா? ஆமா. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. பாதி தான் சாப்பிடணுமா? பாதி சாப்பிட்டா போதும் சோனி. இதுக்கு நீ வாங்கிட்டே வராம இருந்திருக்கலாம்ப்பா. என்கிட்ட எனக்கு ஒன்றும் வேணாம். இங்க பாரு, பாதி சாப்பிட்டா போதும். நீ கேக்க பார்த்தா ஃபுல் பீஸே சாப்பிடணும்னு நினைப்ப. இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் லிமிட்டாவே இருந்துக்கலாம். ஃபுல்லா சாப்பிட்றதுலாம் பேபி ஆனதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன். ஓகே? சரி சரி, கொடு. ஒரு பீஸ் தான் வாங்கிட்டு வந்தியா? 2 வாங்கிட்டு வந்தா எப்படி நீ ஒன்றை கேட்ப? ஒன்றை கொடுக்குற மாதிரி வரும். ஒன்றை வாங்கிட்டு வந்தா ஆளுக்கு பாதி பாதின்னா சரி, நான் பாவமேன்னு சொல்லி பாதியை கொடுத்துருவேன். எப்படி நம்ம ஐடியா? இந்த ஐடியாவா? கேவலமா இருக்கு. சரி, வேணாட்டி போ. அந்த பாதியாவது கொடுப்பா. நீ வேற வேணான்னு சொன்னா ஓகேன்னு கிளம்பிடுவிய. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? பிடி. என்னம்மா கண்ணகி, இவ்வளவு நீ ஒரு ஆளை சமைச்சியா? அண்ணி, இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் நீங்கள் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் நல்ல சாப்பாடு போட்டது இல்லை. அதான் இன்னைக்கு நல்லா ஃபுல் கட்டு கட்டுட்டு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு தான் எல்லாமே சமைச்சாச்சு, பார்த்துக்கங்க. அக்கா, கண்ணகி முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. உங்க மேல இப்ப ரொம்பவே பாசமா இருக்காக்கா. அப்படியே தம்பி சொல்கிற? அன்னைக்கு பேசியே புரிய வச்சாச்சுல்ல அவளை, அப்புறம்தான் அவள் அப்படிலாம் மாறிட்டா. ஏமா கண்ணகி? ஆமாம் அண்ணி, இத்தனை நாளாக நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அண்ணி. சாப்பிடுங்க, அப்படியே இருக்கு எல்லாமே. ஏம்மா, இப்படி இலை ஃபுல்லா ரொப்பி வச்சிருக்கியே, நாங்க எப்படி சாப்பிட? நீயே சொல்லு. உனக்கே இது நியாயமா இருக்கா? இதுல இப்படி ஒன்னொன்னா இருக்குதுல, நாங்க சாப்பிட்டு முடிக்க நாளைக்கு தான் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்கண்ணே, இருந்து நாளைக்கே சாப்பிட்டுட்டு போங்க. நாளைக்கா? நீ வேறம்மா. செல்வி, ஒரு ஐடியா. சொல்லுங்க. இங்க பாரு, கண்ணகி கிட்ட கேட்டு ஒரு 4-5 கவர் வாங்கிக்க. என்ன செய்வோம் தெரியுமா? இதில் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து அந்த கவருக்குள்ளார போட்டுக்கிடுவோம். நான் வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு சாப்பிட்லாம். என்ன சொல்கிற?
எல்லாரும் ஷேர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம்ல. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாக்கும். கல்யாண வீட்டுக்கு போனாலும் கவர் பை கேட்குறியா, எங்கே போனாலும் சாப்பாடு போட்டு கவர் பையிட்டு அள்ளிட்டு வரணும்னு தான் நான் பார்க்குறியா? ஒழுங்கா சாப்பிடுங்க. அவள் என்ன நினைப்பா, நமக்காக இவ்வளவு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் என்னடான்னா கவர் பையில் அள்ளிட்டு போகணுமா? எட சாப்பிடுங்க பேசாம. ஏமாம்மா, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு மறு வீடு விருந்து வந்தப்பவே நீங்க கவர் போய் கேட்டாளு. மாப்பிள்ள பேசாம இருங்க சொல்லிவிட்டேன், இதெல்லாம் வெளிப்படுத்த கூடாது. ஏலே தம்பி, அப்புறம் அந்த பழக்கம் தானே உங்கள் மாமங்காரனுக்கு வரும். ஆமா ஆமா கண்ணகி, சொல்லுங்க. நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. சாப்பிட்டுங்க, அப்புறமா காமிக்கலாம். எடுத்துட்டு வா கண்ணகி, காமிப்போம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கலான்னு பார்த்தேன், இப்போவே எடுத்துகிட்டு வந்து காமிக்கணுமா? என்னடா தம்பி அது? ஒன்றும் இல்லை நீ, அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போவே எடுத்துகிட்டு வந்து காமிப்பேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலையே. ஏமாப்ல என்னது அது? இருக்கட்டும் மாமா, நீங்க சாப்பிட்டு முடிங்க, கண்ணகி எடுத்துட்டு வந்து காமிக்கிறாளாம். சரி செல்வி, சீக்கிரம் சாப்பிடு. அட ஏங்க, நான் இது ஒன்று எப்படா சாப்பிட்டு முடிக்கன்னு பார்த்து முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இந்த கண்ணகி இலையெல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளை உட்கார வைக்கிது. முன்னாடியே நம்மளை உட்கார வச்சா கூட ஒன்று வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் அடுக்கி வச்சாச்சு, எப்படி சாப்பிட போகிறோன்னே தெரியல. என்ன தம்பி, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தியா? அக்கா, நாங்க எப்போதுமே சமைச்சு முதல்ல அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். அந்த மனுஷன் பாவம் இல்லையா, சாப்பாடு எப்போ வரும்னு உட்காந்துருப்பாருல்ல. ஆமாடா, அன்னைக்கு பார்க்கும்போதே அழுகையா இருந்துச்சு. எங்கம்மா கண்ணகி கரிணி? அவ காலேஜ் போயிட்டா அண்ணி, நான் லீவ் போட்டுடி உன்னோட அத்தை வராங்கன்னே. அவ கேட்கல, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாமா, நான் போய் தான் ஆகணும். அத்தையே இருக்க சொல்லுங்க, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன்னு சொன்னான். ஏன்னா நீ இருப்பீங்களா? எங்கம்மா வர்றப்பெல்லாம் பிள்ளையில பார்க்கவே முடிய மாட்டுது. இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா, அங்கே போகணும் வீட்டுக்கு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பணும் இப்போ. சரி சரி, சாப்பிட்டுட்டே இருங்க, இந்த வரேன். என்ன மாப்பிள்ள கண்ணகி எடுக்க போகுது? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா சின்ன விஷயம்தான். சின்ன விஷயமா? எதுக்கு? சாப்பிடுங்க, மணி ஆயிடு. நம்ம எப்போ வீட்டுக்கு போய் சேர்றது? சரி சரி, அவ்வளோதான் அவ்வளோதான். அக்காவையும் மாமாவையும் நம்ம வீட்டில் இப்படி உட்கார வச்சு சாப்பாடு போட்டது எவ்வளோ நாளாச்சு இல்லை, ரொம்ப காலமே ஆகிருச்சு. இன்னைக்கு தான் இந்த மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம். பாவம் நம்ம அக்கா பிறந்த வீட்டில் வந்து இப்படிலாம் உட்காந்து சாப்பிடணும்னு எவ்வளோ ஆசைப்படும். நாம தான் புரிஞ்சுக்காம கண்ணகியை புரிய வைக்காம இத்தனை நாள் இருந்துட்டோம். அனி இதை பாருங்க, நல்லா இருக்கா அப்படின்னு. கண்ணகி என்னம்மா இது? குட்டி தம்பிக்காக எடுத்திருக்கோம். அடடடா, நல்லா இருக்கே இந்த செயின் மாடல். இதை போய் யாரும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஏண்டா தம்பி இவ்வளோலாம் செலவு பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ ஆளாக வந்து நின்னா போதும். என் தங்கச்சி தான் சும்மா கோவத்தில் 5 பவுன் அப்படி இப்படின்ட்டா, அதுக்காகவே நீ எடுத்துட்டியா? அதுக்காகன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு செய்கிறதுன்னு ஒரு முறை இருக்குங்களா, அதை நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். அதான் நீ எடுத்தாச்சு, பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்காவா? என்னம்மா சொல்கிற? எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அந்த மாடலு. சேலை? சேலையா அண்ணி? சேலையும் உங்களுக்கு தான். என்னம்மா சொல்கிற? சேலை எனக்காக எடுத்திருக்கியா? ஐயோ, சிவப்பு கலர் அழகா இருக்கேம்மா. ஆமாம் அண்ணி, இது வரைக்கும் உங்களுக்கு நான் எடுத்தே கொடுத்தது இல்லைல்ல, அதான் எடுத்தாச்சு. ஏம்மா நீ வேற? என்னடா காது குத்துருக்கு பையனுக்கு எடுக்கலையேன்னு நினைக்காத, நாங்கள் அதெல்லாம் இன்னும் நிறைய எடுக்கணும் பிள்ளைகளுக்கெல்லாம், அது அப்புறமா போயிட்டு எடுத்துக்கணும். இது 2 மட்டும் நாங்கள் நேற்று போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்க்கா, முன்னாடியே எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முக்கியமானது இல்லை, உனக்கும் நல்ல சேலையாக எடுக்கணுன்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த செயினும் எடுத்தாச்சுக்கா. ஏண்டா தம்பி தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ உன்கிட்ட இதெல்லாம் கேட்டேனா? சொல்லு. நீ வந்தா போதுன்னு மட்டும் தானே சொன்னேன். நீ ஏன் தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட கேட்டேனா? கண்ணகி, ஏமா இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, இதுக்கெல்லாமா போயிட்டு அழுதுகிட்டு இருப்ப? ஐயோ கடவுளே, நீ பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிப்பன்னு நினைச்சா என்ன நீ அழுதுகிட்டு இருக்க? அதானே, அவர் சொல்ற மாதிரி அழுதுட்டு இருக்கியா? இவ இப்படிதாம்மா கண்ணகி, எதுக்கு எடுத்தாலும் ஆணும் ஒப்பாரி வைக்கிற ஆளாச்சு. நல்லா இருக்கு இந்த மாடல், அழகா இருக்கு, பிள்ளைக்கு அழகா இருக்குமே. செல்வி, அர்ஜுன் தம்பி போடுறத நான் போட்டுக்கிறேன், இதை அவனுக்கு போட்டு விடு சரியா? ஏன்னா நானும் செயின் போட்டு எவ்வளோ நாளாச்சு, செயின் போட்டால் நல்லா இருக்கும்ல. நல்ல வேலை, காது குத்து வைக்க போய் 2 செயின் வருது, எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று. ரொம்ப ஆசைதான்.
வார செலவெல்லாம் இதெல்லாம் கொண்டு அழகு வச்சுட்டு தான் கட்டணும். இப்போ தான் ஆசை ரொம்ப படுதிய. ம் வாங்கிட்ட சொன்னேன் பாரு நான் என்ன சொல்லணும். ஐயோ என்ன சொல்கிறாரு நீ அண்ணா? அவருக்கு என்னம்மா வேலை? பேராசை தான் எப்போ பார்த்தாலும். அதை என்னத்த சொல்ல? நீங்கள் ஏன்னா அப்படி செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ போங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அக்கா உனக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. அதனால தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி சுபிக்கும் போடணும்க்கா. ஏன்னா நம்ம சின்னக்காவும் பார்த்து கவலைப்படும், நமக்கு ஒன்றும் செய்யலையே நம்ம தம்பி அப்படின்னு. அதெல்லாம் சின்னக்காட்டே சொல்லி வச்சிருக்கேன். நீ கவலையே படாதக்கா, உனக்கும் நல்லபடியாக செய்வேன். கண்ணகியே சொல்லிட்டாக்கா. கண்ணகி இந்த அளவுக்கு மாறினது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? என்னால இன்ன வரைக்குமே நிஜமா கனவானே நம்பவே முடியலடா தம்பி, கண்ணகி அப்படி இருக்கா அப்படின்னு. ஐயோ அண்ணி, நம்பாமையா இருக்கே இன்னும். நான் நல்லாவே மாறிட்டேன், கண்டிப்பா நம்புங்க அண்ணி. கண்ணகி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ உன் பிள்ளைகளோட நல்லா இருக்கணும், 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், அதுக்கு மேலேயும் நல்லா இருக்கணும். சரி நேரம் ஆயிட்டிருக்கு, நாங்கள் அப்புறம் கிளம்புறோம். ஆ சரிங்கண்ணே, நல்லபடியாக போயிட்டு வாங்கண்ணே. கண்டிப்பாக முத நாளே நாங்கள் வந்துடுவோம்.